அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நான் வளவலன்னு பேசுகிற விஷயங்களை, தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசின விஷயங்களை திரு நிலேஷா அவர்கள், கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டினுடைய மேனேஜிங் டைரக்டர், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி சொல்கிறாரு. இதை நீங்கள் 4 மந்திரங்கள் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. மொதல் மந்திரம், இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். அதாவது உங்களுக்கு வர்ற வருமானத்திலிருந்து செலவுகள் போக மிச்சம் இருக்கிறத சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறது சரியான முறை கிடையாது. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். உங்களுடைய வருமானத்திலிருந்து சேமிப்புக்கு எடுத்து வச்சுருங்க. சேமிப்புக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுருங்க. மிச்சம் இருக்கிற காசை வச்சு செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் முதல் மந்திரம். 2வது மந்திரம், சிறு துளி பெருவெள்ளம். எப்பொழுதுமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வலிக்காமல் தொடர்ந்து மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிகிட்டே வாங்க. முதலீடுங்கிறது மார்க்கெட் அப்படிங்கிறது பங்குச்சந்தை மட்டும் கிடையாது. கோல்டு, பாண்டு, எஃப்டி, எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸு, ஸ்டாக்கு, இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு துளியாக வாங்கிட்டே வாங்க. ஆனால் தவறுகள் செய்யாதீங்க. கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியான தரமான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. விலை அதிகமாக கொடுத்து வாங்கிடாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற விஷயங்கள். 3வது மந்திரம், எல்லா காசையும் கொண்டு போய் ஒரே இடத்துல போடாதீங்க. வெறும் வீடாக வச்சுக்கிறதும் தப்பு, வெறும் தங்கமாக வச்சுக்கிறது தப்பு, வீடும் தங்கமும் மட்டும் வச்சுக்கிறது தப்பு. நீங்கள் 4-5 அசட் கிளாஸாக பிரித்து, மொத்தமாக 4 அசட் கிளாஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டு, தங்கம், ஸ்டாக்கு, பாண்டு, எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய இபிஎஃப்ஓ பணத்தை எல்லாம் டச் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த 4 அசட் கிளாஸ்லேயும் நீங்கள் காசு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாண்டு, ஸ்டாக்கு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு. சரிங்களா? இதுதான் டைவர்சிஃபிகேஷன். 3வது மந்திரம். 4வது மந்திரம், நம்ம பேசுகிற பொறுமை, நிதானம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் அவர் சொல்கிற 4வது மந்திரம். விதைச்ச உடனே பழம் சாப்பிட முடியுமா அப்பு அப்படின்னு சொல்கிறாருல சிவாஜி, அந்த டைலாகு. அவ்வளவுதான். இதுதான் 4 மந்திரங்கள். திரு நிலேஷா அவருடைய இளமை காலத்திலேயே தலால் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டாருங்க. இப்போ தான் நிஃப்டி, ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம். அப்போல்லாம் தலால் ஸ்ட்ரீட்டு தான், சென்செக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே அவருடைய மொத்த காசையும் உள்ளே போட்டிருக்கிறாரு. கடனை வாங்கி எல்லா காசையும் உள்ளே போட்டிருக்கிறாரு. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன்னா 90s பயங்கரமான புல்ரன் நடந்துச்சுங்க இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்னால. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கேமில் பயங்கரமாக மாட்டி எல்லா காசையும் இழந்துட்டாரு. ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரியே தன்னுடைய ஜேர்னியை தொடங்கியிருக்கிறாரு. ஆனால் அதை பற்றி அவர் ரெக்ரெட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் ரொம்ப ஏர்லியாகவே, அவருடைய இளமை காலத்திலே கிடைச்சதை நினச்சி தேங்க் தான் பண்ணுறாரு. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அதே மார்க்கெட்டில் இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலேஜ், அறிவை நோக்கி ஓடுறாரு. அறிவை நோக்கி ஓடுறதுக்கு முன்னாடியே பல மக்கள்கிட்ட பேசுகிறாரு. அப்போ தான் அவருக்கு சூப்பரான ஒரு அட்வைஸ் கிடச்சிருக்கு. மார்க்கெட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லக்ஷ்மி பூஜா வரும், அதுவும் தீபாவளி அன்னைக்கு வரும். ஆனால் யூ ஹாவ் டு டூ சரஸ்வதி பூஜா. சரஸ்வதி பூஜாவை நீ டெய்லி பண்ணாதான் உனக்கு லக்ஷ்மி கையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்களாமா. இது ரொம்ப அற்புதமான அட்வைஸ்னு அவருக்கு பட்டது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும்னா நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி தவறை குறைக்கிறதுன்னு நம்ம பேசுகிறோமே, அதே விஷயந்தான். சரஸ்வதி பூஜா, லக்ஷ்மி பூஜா அப்படின்னு உதாரணம் சொல்கிறதுனால இவன் இந்த ரிலீஜன் அப்படின்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் லோ லெவலில் திங்க் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் சொன்ன எக்ஸாம்பிளை அப்படியே சொல்கிறேன். நமக்கு மனிதர்கள் மட்டுமே, ஹியூமனிட்டி தான், அதுதான் நம்மளுடைய பாலிசி. இன்னொரு விஷயத்தையும் இது கூட சேர்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, சில பேர் 38 வயசு, 40 வயசு, 45 வயசில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் வந்த வருமானம் இனிமேலும் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 45 வயசில் இருக்கிறவருக்கு ரிட்டையர் ஆக போகிறது வயசு 60 வயசு. அதே இது ஐடி செக்டர்லலாம் இருந்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் கண்டிப்பாக வேலையில் இருக்க மாட்டார். வேலை என்னைக்கு வேணாலும் போகலாம். காலம் அவர்கிட்ட கிடையாது, டைம் அவர்கிட்ட கிடையாது. அப்போது தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து அவர் முதலீடு பண்ணணும்.
காசை ப்ரிசர்வ் பண்ணணும். கொண்டு வந்து மொத்தமாக 45 வயசில் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே போட்டு அது கீழே படுத்து 10 வருஷம் அப்படியே கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷனை அவரால் சமாளிக்கவே முடியாது. இந்த மாதிரி ட்ராப்பில் மாற்ற ஆட்களும் உண்டு. ஸோ நாலேஜை வளர்த்துக்கங்க, அசட் அலோகேஷனை கிளியராக பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாலேஜ் ஓரளவு எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு, அது இருக்குது. ஆனால் ஞானம் தான் இல்லை. ஞானம்ங்கிறது விஸ்டம், அது இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, பிட்காயினு, இந்த என்எஃப்டி, ஏகப்பட்ட காயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதனுடைய அடிப்படை புரிதலே இல்லாமல் அதில் கொண்டு போய் காசை போட்டு இழக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பான்சி ஸ்கீம், இந்த சதுரங்க வேட்டை அந்த படத்தில் வர்ற எல்லா ஸ்கீமுமே வந்து பான்சி ஸ்கீம் தான். அந்த மாதிரி ஸ்கீமில் காசை கொண்டு போய் போட்டு இழக்கிறது. இந்தியாவினுடைய மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகின்ற கேரளாவில் சிப்பு பண்ணுற அமௌண்ட்டு அல்லது டைரக்ட் ஸ்டாக் வாங்குகிற அமௌண்ட்டை விட லாட்ரி டிக்கெட் வாங்குகிற அமௌண்ட் அதிகமாக இருக்குதா நண்பர்களே? இதிலேருந்து என்ன புரியுது? குயிக் மணி எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், என்னதான் நாலேஜ் இருந்தாலும். ஸோ திருப்பி நம்மளுடைய எமோஷ்னல் பிஹேவியர், மென்டல் ஸ்ட்ரென்த்து, ஆசைப்படாமல் கரெக்டாக அமைதியாக உட்காந்து கான்ட்ராபெட் எடுத்து தரமான குவாலிட்டியான இடங்களில் முதலீடு செஞ்சுட்டு அமைதியாக உட்காருங்க, சூப்பராக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிற விஷயங்கள் தான் இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் நண்பர்களே. தொடர்ந்து 2 உதாரணங்களை திரு நிலேஷா அவர்கள் கொடுத்தாருங்க. உதாரணம், நல்லா சம்பாதிக்கிற ஒரு டாக்டர் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. யாருடைய அட்வைஸை கேட்டு? அவருடைய பேஷண்ட்டினுடைய அட்வைஸை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எந்தவித புரிதலும் இல்லை. கொரோனா டைமில் பயங்கரமாக மார்க்கெட் கிராஷ் ஆகிருச்சு. ஏன்னா அவங்களுடைய பேஷண்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்டாக்ஸு. அது எல்லாமே கொரோனாவில் பயங்கரமாக உடஞ்சி கீழே வந்துருச்சு. இவருக்கு தூக்கம் போயிருச்சு. நிலேஷா அவர்கள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறப்போ நிலேஷா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் அதை கேட்காம எல்லா காசையும் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து விற்றுட்டு எஃப்டிக்கு மூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆன ஸ்டோரி தான் நமக்கு தெரியுமே. அப்புறம் வந்து மறுபடியும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அவர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அவர்னால அந்த லாஸை தாங்கிக்க முடிகிற சக்தி இல்லை. அப்படிங்கிறப்போ அவருக்கு எஃப்டி தான் சரியான ப்ராடக்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே பீரியடில் கொரோனா டைமில் ஒரு லேடி 75 வயசானவங்க, அவங்கக்கிட்ட மொத்தமாக அவங்க வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச சொத்து ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து வந்த சொத்து எல்லா காசையும் மொத்தமாக ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் மூலமாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு வயசாயிருச்சு, எந்தவித தேவையுமே இல்லை. அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிஸ்க்கை எடுத்து அவங்களுடைய பணத்தை 4-5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற 2 உதாரணங்களை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற காசுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். என்ன தான் ஃபினான்சியல் அட்வைசர், மியூச்சுவல் ஃபண்டு யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரிஞ்சு இந்த மாதிரி தான் நீங்கள் முதலீடு எடுக்கிறீங்களா, இதில் ரிஸ்க் இருக்குது, இந்த ரிஸ்க்கு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் இப்படி நடந்தால் என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் புரிதலை நீங்கள் யோசிங்க. அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை, வயசு, அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய சூழ்நிலை கம்ப்ளீட்டாக வேறு. நம்மளுடைய சூழ்நிலைக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, எவ்வளோ நாள் வருமானம் வரலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, நமக்கு என்ன கடமைகள் இருக்குது, நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் எது நீடு எது வாண்ட்டு, இந்த மாதிரி வந்து யோசித்து அழகாக எழுதி வச்சு பொறுமையாக நிதானமாக முதலீட்டை செய்யுங்கள் நண்பர்களே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவையும் அவர் ஷேர் பண்ணாருங்க. ஃபினான்சியல் இயர் 21 to 23 இந்த காலகட்டத்தில் ஆர்பிஐயோடைய ரெக்கார்டு பிரகாரம் இந்தியாவில் வாழுகின்ற குடும்பங்கள் இருக்காங்கல்ல, ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வாழ்கிற மக்கள் 93% ஆஃப் த அமௌண்ட்டை, அவங்களுடைய காசை எதில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டு அல்லது பென்ஷன் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சுருக்கிறாங்க. இதுவும் மிகப்பெரிய தப்பு. வெறும் 7% ஆஃப் த லங்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன மாதிரி வந்து ரிட்டர்னை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்? லங்ஸ்ன்னு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓடுறதுக்கு உங்களுடைய 100% லங்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணாதான் உங்களோட ஸ்ப்ரிண்ட்டு மேரத்தான்லாம் ஓட முடியும். நீங்கள் உங்களுடைய 93% ஆஃப் த காசை கொண்டு போய் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி கொடுக்காத ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் திருப்பி சொல்கிறது இதே தான். ரிஸ்க் இருக்குது ஈக்விட்டி மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்லேயும் ரிஸ்க் இருக்குது. அதனால தான் உங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அசட் அலோகேஷனை டிசிப்ளினாக பண்ணுங்கள். அதுக்காக பயந்துட்டு சேஃப்டி, கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு
ஈக்விட்டி மார்க்கெட்டை விட்டு வெளியில் ஓடாதீங்க. பொறுமையும் நிதானமும் குவாலிட்டியும் தரமான கம்பெனிகள் நல்ல ப்ரொமோட்டர் அப்படின்னு பிடிச்சிட்டு, அப்படி முடியலையா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்காவது பண்ணிட்டு தொடர்ந்து கொஞ்சம் நாலேஜையும் வளர்த்துக்கிட்டு தயவு செஞ்சு ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீண்ட காலம் இருக்கிறதுக்கு பாருங்க. இன்னைய சூழ்நிலைக்கு மார்க்கெட்டில் லார்ஜ் கேப்பு தான் வந்து ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. லார்ஜ் கேப்பு அப்படின்னா எல்லா ஸ்டாக்குலாம் கிடையாது. செலக்டடாக சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் 20 PE டு 25 PE அல்லது 25 டு 30 PE இந்த ரேஞ்சில் கிடக்குது. இதுவே வந்து ரீசனபிள் வேல்யூவேஷனாக இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு தெரியுது. சரிங்களா? இப்போ எல்லாரும் வந்து எதில் போடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது. அந்த கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் போட்டாச்சு. இருந்தாலும் நீங்கள் புது புது ஐடியாவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொண்டு போய் கண்ட இடத்துல போட்டிங்கன்னா லாஸ் வரும். நண்பர்களே, தவறுகளை குறைங்க. ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு புரியலை இல்லை அப்படின்னா அந்த காசை கொண்டு போய் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெப்ட் ஃபண்டில் கொஞ்சம் பார்க் பண்ணி வைங்க. உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புரியாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் பேஷன்ஸ் இல்லாமல் கிரீடை அடிப்படையாக வச்சு முதலீட்டு முடிவுகளை எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வரும். ஈக்விட்டி மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோவை டெய்லி செக் பண்ணிங்கன்னா பயம் வரும். நிலத்தை நீங்கள் வந்து டெய்லி போய் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளுடைய பிரெயினையும் நம்மளுடைய சைக்காலஜியையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, நாலேஜை வளர்த்துக்கிறது மூலமாக, பயப்படாமல் அசட் அலோகேஷன் பண்ணிவிட்டு டிசிப்ளினாக இருக்கிறது மூலமாக நம்மளும் மிகப்பெரிய இன்வெஸ்டராக ஆக முடியும். நம்ம எல்லாருமே வந்து தொடர்ந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம். எத்தனை பேர் வந்து சிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் 10 வருஷத்துக்கு ஸ்டாக்கை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். 140 கோடி பேர் மக்கள் இருக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷனில் இன்னும் அதிகமாக காசு வரணும். அட் த சேம் டைம் நம்ம கம்பெனிகளும் இந்த ஃப்ராடு வேலைகள், ஸ்கேமு, இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸை பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இன்னும் குறையணும். செபி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. எல்லா டேட்டாவும் நம்மகிட்ட இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இந்த மாதிரி பான்சி ஸ்கீமில் ஸ்கேமில் போய் ஜங்க் ஸ்டாக்கை வாங்கி மாட்டிக்கிறாங்க. எப்படி தான் அவங்க மாட்டுறாங்கன்னே தெரில. ஸோ தொடர்ந்து நல்ல அறிவுரையை கேட்டுட்டு நிதானமாக ஆசைப்படாமல் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு நிலேஷா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவை இத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.